இந்த மனித பிறப்பு இருக்குல்ல, இந்த மனித பிறப்பு வந்து நம்முடைய முன்வினை பின்வினை. இந்த முன்வினைக்கும் பின்வினைக்கும் ஏற்றவாறுதான் நம்முடைய வாழ்க்கை அமையுது. அந்த வாழ்க்கை அமைகிற போது என்ன ஆகுனாக்க, நம்ம என்ன பலன் பண்ணமோ அந்த பலனை தந்து இந்த பூமியில நம்ம இந்த வினைக்கு நம்ம அனுபவத்தையே தீரணும். இந்த குழந்தை நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லையேன்ற ஒரு ஏக்கம் இருக்குது அப்படின்னாக்க, நம்முடைய முன்னோர்கள் எதையாவது சில தீவினைகள் செய்திருப்பார்கள். சில பேருக்கு குழந்தையே வேணாம்னு சொல்லி தன்னுடைய கர்ப்பத்தையே கலைச்சிருவாங்க. கர்ப்பத்தை கலைச்சு குழந்தையே இல்லாம சில பேர் நிறைய பண்ணியிருப்பாங்க. அந்த பாவ பலனை வந்து தன்னுடைய பின்னணிக சந்ததிகள் அதை அனுபவிச்சே தீரணுங்கிறது ஒரு நிலை. இந்த ஏன் குழந்தை இல்லைன்னு ஏக்கம் இருக்கும். இந்த குழந்தை இல்லாத ஏக்கத்தை நம்ம தீர்த்துக்கிறதுக்காக, என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் தீரணுன்றதுக்காக இறைவன் கிட்ட போய் நம்ம கையேந்தி நிக்கிறோம். அந்த இறைவன் கருணை கடலான இறைவன் அம்மா அப்பாவாகி எந்த கடவுளானாலும் அவர் கருணை பொழிந்தாருனாக்க கட்டாயம் குழந்தை பிறக்கக்கூடிய வாக்கியம். இந்த 48 நாள் இந்த குழந்தை நம்மளை சுத்தி வந்தது. அவருடைய கர்மம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கர்மா கழியும். நீங்க 41 வாரம் சுத்தினா ஒரு கர்மா கழியும், இன்னொரு வாரம் சுத்தினா ஒரு கர்மா கழியும். இப்படி 48 கர்மாக்கள் உங்களுக்கு கழிஞ்ச பிறகு இறைவன் உங்கள் மீது ஒரு கருணை காட்டுவான். அந்த கருணை காட்டக்கூடிய காலம் வரும்போது உங்களுடைய எண்ணங்களுக்கு இந்த குழந்தை நம்மளை சுத்தி வந்திருக்குது, ஏதோ செய்த பாவத்தை கணிச்சு உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்போ உங்களுக்கு இருக்குது. 48 வாரத்தை விட 48 நாட்கள் மௌனமாவே பேசாம தன்னுடைய எண்ணங்கள் சுய சிந்தனைகள் எண்ணங்கள் பூராமே இறைவன் மேல அர்ப்பணிச்சு இறைவனே சதா கதின்னு சொல்லி ஓம் சிவாய் உங்களுக்கு நாம் அந்த மந்திரத்தை மட்டுமே உள்வாங்கி இந்த உடலுக்குள்ள ஒரு சக்தியா ஏத்திக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த சக்தியே உங்களுக்கு ஒரு பெரிய பலனா கிடைக்கும். ஒரு மனிதன் என்ன உணவு எடுத்து உடம்ப ஜாதி பத்தானோ அதே மாதிரி நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை சொல்லி இந்த ஆன்மாவுக்கு பலத்தை கூட்டிட்டீங்கன்னா அந்த பலமே உங்களுடைய பலனுக்கு நல்ல பலனா கொடுத்துடும். இது வந்து சாட்சாத் உண்மை சிவபெருமானுடைய அருளால நடக்கக்கூடியது.